So next one, see here, MySQL installation. Okay, download and install XAMPP server software. So இதுதான் நம்ம XAMPP serverோட சாஃப்ட்வேர்க்கான இது. ஸோ அதை நம்ம எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் வெல்கம் பேஜ் நெக்ஸ்ட் பட்டன். இதை ஓப்பன் பண்ணி நம்ம கிளிக் பண்ண உடனே வெல்கம் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? அதில் நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா அது என்ன பண்ணணும்னா ரெக்வயர் இப்படி வச்சுக்கலாம். செலக்ட் தி ரெக்வயர் காம்பனண்ட் அலாங் MySQL காம்பனண்ட் வந்து அந்த இது காமிக்கும். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த செட்டிங்ஸில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ஃபோல்டரை நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ரெஸ் நெக்ஸ்ட் பட்டன். அகெயின் யூ கம் ஹியர். நவ் த செட்டப் இஸ் கோயிங். ஓகே, so for that setup is ready page. In this also give next, and then now your installation is going on. So after finishing this installation you press finish. Now your MySQL is installed in your system. Okay, and then that is opened here. See here in control panel, start the Apache and MySQL services one by one. So you have to select these two things, Apache and MySQL. Okay, see here, when you are giving start here, here see if both are color changed and these values are displayed, it's going on start. When you click stop, until it will going on running status. Next, see here PHP myadmin. Okay, this is the URL for that. Okay, you go this page. Here you do all the insert operations, select, and then update whatever queries you have to given here. Okay, so next one, MySQL open source software. So in this open source software we have two popular desktop application tools அப்படினு பார்த்தோம்னா MySQL Workbench, HDSQL. ஸோ PHP myadmin அப்படின்றது வெப் அட்மின். ஓகேவா? ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணோன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ், அது எங்கே கொரி எழுதுவோம்னா PHP சாஃப்ட்வேரில் நம்ம கொரி எழுதுகிறோம். ஓகே, ஸோ இட் ஜென்ரேட்ஸ் லைவ் சார்ட் ஃபார் மானிட்டரிங் MySQL சர்வர் ஆக்டிவேட்ஸ் லைக் கனெக்ஷன்ஸ், ப்ராசஸ், and then memory usage. This is making a complex query easier. ஸோ நமக்கு கஷ்டப்பட்டு எழுதுகிற கொரியை நம்ம இந்த சாஃப்ட்வேரில் ஈஸியாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் MySQL Workbench டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் இது. ஸோ இட்ஸ் டெவலப்டு DBA மெயின்லி ஃபார் விஷுவலைசேஷன். ஸோ இட் ஹெல்ப்ஸ் தி டேட்டா மாடலிங், டெவலப்மெண்ட் ஆஃப் SQL சர்வர் கான்ஃபிகரேஷன் அண்ட் பேக்கப் ஃபார் MySQL. ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு HDSQL, இதுவும் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்காக. ஸோ இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த ஃபீச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ இட் மானிட்டரிங் சர்வர் ஹோஸ்ட், சர்வர் கனெக்ஷன், டேட்டாபேஸ், டேபிள், வியூஸ், ட்ரிகர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம இந்த இடத்துல பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டேட்டாபேஸ் டிசைன். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாபேஸ் டிசைன் அப்படின்றது என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஜட்ஜ் பண்ணி நம்ம டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த டேட்டாபேஸ் வந்து குட் டேட்டாபேஸ் டிசைனிங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ க்ரியேட் கான்ஸ்டிபியூஷனல் டிசைன். இது எதுக்காகனா, நம்ம டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள்ஸ் இருக்கணும், டேபிள்குள்ளே காலம்ஸு. ஓகேவா? ஸோ இதை என்ன நம்ம செட் பண்ண போகிறோம், டேபிளுக்கு என்ன நேம் வைக்க போகிறோம், ஸோ அதுக்கான ரிலேட்டட் காலம்ஸ் வந்து நம்ம யூ ஹாவ் டு க்ரியேட் இட். ஓகே, ஸோ see here create database. So here we have three major parts. What are that means? Table, queries and then views. These three major parts. First one, table. So here Excel sheet containing multiple rows and columns where each row is record, each column is attribute அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? queries அப்படின்னு எடுத்தோம்னா it's a question with multiple conditions. So இங்கே records in the database are satisfied, past conditions or retrieved. நம்ம என்ன queries யூஸ் பண்ணுறோம், அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரெக்கார்ட்ஸ் வந்து ரிட்ரைவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வியூ இஸ் அ செட் ஆஃப் ஸ்டோர்டு queries. நம்ம டேபிளில் என்னென்ன queries வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் டு ஸ்டோர் தி பர்சனலைட் டீட்டெயில்ஸ். பர்சனலைட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டாபேஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ அது கோடிங் பார்த்திங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் பர்சன் டீட்டெயில்.
அப்படின்னா ஒரு ரோ வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா யூஸ் பர்சனல் டீட்டெயில் இப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஷோ தி டேட்டா பேஸ். அப்போ என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குதுன்னு நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுது. ஸோ அதில் பாருங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், இங்கே நம்ம கொடுத்தோம்ல பர்சனல் டீட்டெயில் டேட்டா பேஸ், அந்த டேட்டா பேஸ் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, each page reveals some functionalities. In the such functions are designed to a table. For example, இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸோ சம்திங். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மல்டிபிள் பேஜஸ் ஆர் மெயின்டைன்ட். லைக் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் நம்ம என்னெல்லாம் இருக்கணும்னா கஸ்டமரோட ப்ரொஃபைல், ப்ராடக்ட், ஆர்டர்ஸ் இன் கார்ட், அப்புறம் பேமெண்ட் ஆஃப் பேஜ். ஸோ அது எல்லாமே இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் இருக்கணும், யார் வாங்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸ், எதை ஆர்டர் பண்ணோன்ற டீட்டெயில்ஸ், அதுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ see here, what are the tables we want to create means create tables like customer, product, order and payment respectively. See here, create columns. ஸோ இப்போ இந்த காலம்ஸில் வேல்யூஸ்லாம் நம்ம டேபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ கஸ்டமர் டேபிளில் என்னென்ன ஃபீல்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், இமெயில், ஏஜ், அட்ரஸ் அண்ட் பின்கோட். ஸோ அப்போ இந்த காலம் இன்ஃபர்மேஷனில் என்னென்ன இருக்கணும், கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் என்ன டேபிள். see here, காலமில் பார்த்தோன்னா நம்ம என்னென்ன காலம்ஸ் இங்கே ஓப்பன் பண்ணுறோமோ அந்த காலம்க்கான அப்ராப்ரியேட் வேல்யூ டைப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நேமாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக கேரக்டர்ஸாக தான் இருக்கணும். ஃபோன் நம்பர்னால் நம்பர்ஸில் தான் இருக்கணும். இமெயில் அப்படின்னா இன்க்ளூடிங் அட் சிம்பிள் தான் நம்ம இமெயில் அட்ரஸ் இருக்கணும். ஓகேவா? பின்கோட் அப்படின்னா நம்பர்ஸ், ஏஜ்னா நம்பர், அட்ரஸ்னால் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் கேரக்டர்ஸ். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நம்ம அதுக்கு பர்டிகுலர் தேவையான பர்டிகுலர் இதை வந்து யூஸ் பண்ணணும். பர்டிகுலர் டைப்பை வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் ரோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரோவாக அந்த டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போ அப்ராப்ரியேட் வேல்யூ டைப்ஸ் ஆர் இன்சர்ட்டட். அப்போ ஒரு ரோ வந்து நமக்கு இன்சர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம். ஸோ என்னென்ன காலம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வேல்யூஸ், அந்த காலத்துக்கான வேல்யூஸை நம்ம இங்கே கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம இந்த கொரி நம்ம இங்கே பார்த்துருக்கோம் ஏற்கனவே ப்ரீவியஸாக. See here, already we seen the same query. Okay, that you prepared. This page number is 68.